இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சமைக்க போகிறேன். இந்த மண் பாத்திரம்லாம் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தால இதில் தான் சமைக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு குதிரைவாலி ரைஸ் சாப்பிட்டு. அதை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இன்னொரு மண் பானையில் ஒலை ஊற்றி போட்டு ஒலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊர்ன அரிசியை போட்டு உப்பெல்லாம் போட்டு பக்கத்துலேயே நின்று நல்லா பதமாக வேக வச்சு வடித்தாச்சு. இன்னொரு பானையில் பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். நல்லா ஊர்ன பருப்பை 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு அதிலேயே காய், சாம்பார் தூள், மஞ்சள் தூள்னு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தனியாக இன்னொரு மண் பானையில் தாளித்து இதில் கொட்டியாச்சு. பருப்பு குழம்பு ரெடி. பழைய காலத்துலலாம் நம்ம பாட்டி ஸ்டைலில் பண்ணுவாங்கள்ல மண்பானையில், அதே தான். விறகடுப்பு தான் இல்லை. அப்புறம் தொட்டுக்க இறால் கருவாடு இந்த மாதிரி எண்ணெயில் வரமிளகா கிள்ளி போட்டு மொறுமொறுன்னு வறுத்துருந்தேன். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு குதிரைவாலி ரைஸு, பருப்பு குழம்பு, கருவாடுன்னு இந்த காம்போ செம சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருந்தது. எப்பயும் ஒரே மாதிரி தானே சமைச்சு சாப்பிட்றோம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. நீங்கள் என்ன இன்றைக்கி சமைச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.